நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் எது மாறாமல் இருக்கிறது? நீ எனக்கு முன்பாக எடுத்த தீர்மானம் எங்க போச்சு? 4 நாள் தீர்மானம், 5ஆவது நாள் அவ்வளவுதான், தூக்கி போட்டாச்சு. அது எந்த காரியமானாலும் சரி, அதுதான் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் உயர்வுகளையும் தடுத்து கொண்டிருக்கிறது. எல்லா நிலைமையிலும் உறுதியாக இருக்கணும். உறுதியாக இருக்க வேண்டிய அத்தனை காரியங்களிலும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை உறுதியுள்ளவர்களாக இருக்கணும். அப்புறம் ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி கர்த்தர் பண்ணாரு, ஏன் இப்படி நடந்தது தெரியலையே, நான் ஒரு குறையும் வைக்கலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே செஞ்சுருவோம், ஆனால் தான் பக்கத்தில் எந்த குறையுமே இல்லாதது போல சொல்லிக்கிட்டு இருப்போம்.